ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் பிகே கொண்டாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, குதிரை பேரம் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ அது வந்துட்டு தாவேக்கா ஆட்சி அமைச்சர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சிகள், முன்னாள் எதிர்கட்சிகள், அதை தாண்டி வந்துட்டு பல கட்சிகளும் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய விஷயமா இந்த குதிரை பேரம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு இது புதுசு அப்படின்றதுனாலதான் பலத்த அதிர்வலைகளையும் பல விமர்சனங்களையும் இந்த குதிரை பேரம் அப்படின்றது பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக இருந்த 3 சிட்டிங் எம்எல்ஏக்கள் நேற்று சபாநாயகரான தேசி பிரபாகர் இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சந்திச்சு தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணதோட மட்டும் இல்லாம அந்த ராஜினாமா வந்துட்டு பிரபாகரன் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு தங்களை தாவேக்காலையும் நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தூய சக்தி அப்படின்னு சொன்ன இந்த அரசியலா. எலெக்ஷன் முடிஞ்ச 25 நாட்களுக்குள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏக்களை பதவியை ராஜினாமா பண்ண வச்சு உங்க கட்சியில சேர்த்துக்கிறது தான் அவங்க தூய அரசியலா அப்படின்றத எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டா முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தாவேக்கால இணைஞ்சவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் வரக்கூடிய பை எலெக்ஷன் இருக்கு இல்லையா, பை எலெக்ஷன்ல அதே தொகுதியில போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு, அதை தாண்டி பல கோடி ரூபாய்க்கும் பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன நடக்குது தமிழக அரசியல் களத்துல, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த குதிரை பேரம் அப்படின்றது உண்மையாவே நடந்துகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம்னா தாவேக்கா இருக்கு இல்லையா, தாவேக்கா என்னதான் லீடிங்ல இருந்தாலும் கூட தனிப்பெரும்பான்மை அப்படின்றது தாவேக்காக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். அதனால தொடர்ந்து வந்துட்டு பல கட்சிகள் கிட்ட, அதுலயும் குறிப்பா திமுகவுடைய கூட்டணி கட்சிகிட்ட ஆட்சி அமைக்கிறதுக்கான ஆதரவு அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு காங்கிரஸா இருந்தாலும் சரி, விசிகா, யூஎம்எல், இந்த மாதிரி பல கட்சிகளும் தங்களுடைய ஆதரவை கொடுத்துருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் அதிமுகக்குள்ளேயும் ஒரு பிரிவு, அதாவது டிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தாவேக்காக்கு ஆதரவு தரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. அதை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரிக்டா நோ சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். அதனால கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிவி சண்முகம் தலைமையில ரெசார்ட்ஸ்ல தங்க வைக்கப்படுறாங்க. அவங்க 25 பேருமே அதிமுகவுடைய கொறடாவுடைய உத்தரவையும் மீறி வந்துட்டு நம்பிக்கை வாக்கெடுப்புல தாவேக்காக்கு ஆதரவா வாக்களிக்கிறாங்க. ஸோ இதனுடைய பின்னணியில வந்துட்டு 10 அமைச்சர் பதவி, அதாவது 6 அமைச்சர் பதவியும் 10 வாரிய தலைவர் பதவியும் தாவேக்கா தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனாலதான் எஸ்பி வேலுமணி தரப்பு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பகிரங்கமான குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி முன்வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். பல கட்சி தலைவர்களுமே வந்துட்டு பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு எஸ்பி வேலுமணிக்கு நீங்க அமைச்சரவையில இடம் கொடுத்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலியமா அவங்க கேசஸ் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அது தாவேக்காக்கும் ரொம்ப பெரிய பலத்த அடியை ஏற்படுத்தும் அப்படின்ற எச்சரிக்கையும் முன் வச்சிருந்தாங்க. இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்பி வேலுமணி தரப்புக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கிற முடிவுல இருந்து பின்வாங்கி இருந்துச்சு தாவேக்கா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா வந்துட்டு விஜய் கூட போனா அமைச்சராயிரலாம் அப்படின்ற கனவோட வந்து எஸ்பி வேலுமணி டீம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப பெரிய அடி விழுந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்பி வந்த 25க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள்ல கிட்டத்தட்ட 5-6 பேரு நேற்றே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட மன்னிப்பு கடிதம் கொடுத்து மறுபடியும் கட்சியில இணைஞ்சு அவங்க முன்னாடி வகுத்துக்கிட்டு இருந்த அந்த பொறுப்புகளை வாங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு மதுராந்தகம் தொகுதியினுடைய எம்எல்ஏ மரகதம் குமரவேல், தாராபுரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ சத்யபாமா, பெருந்துறை தொகுதியினுடைய எம்எல்ஏ ஜெயக்குமார்னு சொல்லி இவங்க 3 பேரும் தாவேக்கால என்ட்ரி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ எஸ்பி வேலுமணி தரப்பு வந்துட்டு அமைச்சர் பதவிக்காக அப்ளை பண்ணும் போதே, அதாவது எங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே விஜய் தரப்புல சொன்ன விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா, நீங்க 25 பேரும் உங்க தொகுதிகளில் ராஜினாமா பண்ணிருங்க,
திருச்சி கிழக்குல எலெக்ஷன் வரப்பயே உங்க தொகுதிகள்லயும் வரும். அப்ப விசில் சின்னத்துல நீங்க நில்லுங்க. அப்ப ஜெயிச்சீங்கன்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அப்ப உங்களுக்கு அமைச்சரவையில இடம் பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா காலங்காலமா இரட்டை இலைக்கு ஓட்டு கேட்டு போன அதிமுகவினுடைய முகங்கள் விசில் சின்னத்துல நின்னா மக்கள் எப்படி நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி தயக்கம் காட்டியிருக்காங்க. ஆனா இப்ப போயிருக்கக்கூடிய 3 எம்எல்ஏக்களுமே மறுபடியும் எம்எல்ஏ சீட் தர்றேன் அப்படின்ற உத்தரவாதம் தாவேகா கிட்ட இருந்து கிடைச்சதுனாலதான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பல கோடி ரூபாய் பரிமாறி இருக்கிறதும், அதாவது பல கோடி ரூபாய்க்கான பணம் அப்படின்றது அந்த 3 எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் தவிர்க்க முடியாத உண்மை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த 3 எம்எல்ஏக்கள் பிளஸ் திருச்சி கிழக்கு இருக்கு இல்லையா, திருச்சி கிழக்குலையும் தாவேகா வின் பண்ணச்சு ஒரு 4 எம்எல்ஏக்கள் தாவேகாக்கு மறுபடியும் கிடைக்கிறாங்க அப்படின்னா தாவேகா தனிப்பெரும் கட்சியா உருவாகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகரிக்கும். ஸோ இந்த 4 எம்எல்ஏக்கள் தாவேகா சார்பில் ஜெயிச்சு வரும்போது தாவேகா எந்த கூட்டணி கட்சியையும் சார்ந்து இருக்க வேண்டிய இல்லை நம்பி இருக்க வேண்டிய, அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது, அவங்க கொடுத்த வாபஸை வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்றது, அவங்க கொடுத்த வாபஸ் ஆதரவு வாங்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்காது. அப்படின்றதுனாலதான் தாவேகா இப்படி ஒரு முடிவை நோக்கி நகருது அப்படின்னு சொல்றாங்க. என்ன இருந்தாலுமே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த குதிரை பேரம் அப்படின்றது தமிழக அரசியல் களத்துக்கு புதுசு அப்படின்றதுனால திமுக அதிமுக மட்டும் இல்லாம பல கட்சிகளுமே குற்றச்சாட்டு அப்படின்றத தாண்டி நீங்க தூய சக்தி, நீங்க தூய ஆட்சி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க, ஆனா இப்ப என்ன துயர சக்தியா மாறிட்டீங்க அப்படின்ற கேள்வியையும் முன் வச்சிருக்காங்க. எது எப்படியா இருந்தாலும் வரப்போற எலெக்ஷன்ல மறுபடியும் இந்த 3 எம்எல்ஏக்கள் விசில் சின்னத்துல நின்று ஜெயிப்பாங்களா? ஏன்னா இந்த 3 எம்எல்ஏக்கள் தொகுதிகளிலையும் விசிறு வேட்பாளர்கள், அதாவது தாவேகா வேட்பாளர்களும் நிறுத்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க வேணா இவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி இரட்டை இலைக்கு ஓட்டு போட்ட மக்கள் மறுபடியும் இந்த டைம் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு இவங்க 3 பேர்த்த எம்எல்ஏ ஆக்குவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தமிழ்நாட்டில் இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த குதிரை பேரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எதிர்கால அரசியலுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு, இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை.